ஸோ ஹாய் ஆல், இன்றைக்கி ஒரு வீடியோவில் பிரேக்ஃபாஸ்ட் இல்லை ஸ்கிப் பண்ணிவிட்டு டேரெக்டாக இன்றைக்கி லஞ்சு தான் ஒரு ஆந்திரா பப்பு நம்ம பார்க்கலாம். அதுக்கு ஒரு 1/4 கப் அளவுக்கு பருப்பு நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுருக்கிறேன். ஸோ இது கூடவே நம்ம இப்போது குக்கரில் தான் நம்ம பண்ண போகிறோம். இது கூடவே நம்ம பூண்டு, தக்காளி, வெங்காயம், கொஞ்சமாக காஞ்ச மிளகா, புளி ஆட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பவுடர். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிற தண்டு கீரை நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 5 ப்ரெஷர் வர வரைக்கும் நம்ம வச்சு எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ நல்லா 5 ப்ரெஷர் வந்துடுச்சு. இப்போ நல்லா கடைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றினு கடுகு, சீரகம், பெருங்காயம், கொஞ்சம் காஞ்ச மிளகாய், ஃப்ரெஷ்ஷான கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தாளித்து நம்ம கடிச்சு வச்சுருக்கிற கீரை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சூப்பரான ஒரு ஆந்திரா ஸ்டைல் பப்பு நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நான் கீரை பொரியலும் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.